இனியா பாக்கியா கிட்ட கெஞ்சுறாங்க, அப்பா கேஸை எப்படியாவது வாபஸ் வாங்கிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் முடியாது இனியா அப்படின்றாங்க பாக்கியா. அப்பா வந்து செழியன் சொல்கிறாரு, நீ வந்து ஒரே பிடிவாதத்தில் தான் இருக்கிற, அப்படி தானே, எனக்கும் சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. இங்கே இனியா என்ன பண்ணுறாங்க, ஜென்னி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜென்னி எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. உங்கள் அம்மா பாட்டுக்கு சும்மா தானே இருந்தாங்க இனியா, உங்கள் அப்பா தானே தேவையில்லாமல் அவங்க விஷயத்தில் வந்து எப்போ பார்த்தாலும் தலையிடுறாங்க. இன்றைக்கி நேத்தா தலையிடுறாங்க, அவங்க டைவர்ஸ் பண்ணதுலேருந்து தலையிடுறாங்கல்ல, நானும் இங்கே தானே இருக்கிறேன், நீ உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்ணுது, இருங்கக்கா நான் போய் அப்பாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது ராதிகா வீட்டுக்கு இனியா போகிறாங்க. அப்போ இனியா போகும்போது, வா இனியா உள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது, ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் இப்போ உன்னை என்னத்துக்கு உங்கள் அம்மா அனுப்பிச்சா, உங்கள் அம்மா இன்னும் வந்து ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாளா உங்ககிட்ட அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட பேச வரல, நான் வந்து எங்கள் அப்பா பார்க்க வந்தேன், எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, திருப்பியும் அந்த ராதிகாவோட அம்மா கூப்பிட்டு வச்சு சண்டை போடுது இனியா கிட்ட. ஏன் உன்னால் வந்து இங்கே வராமல் இருக்க முடியாதா, திரும்பி திரும்பி ஏன் இங்கே வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, அவரை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா எங்கள் மாப்பிள்ளையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் அப்பா பார்க்க நான் வரக்கூடாதா அப்படிங்கும்போது ராதிகா சொல்லுது. உடனே வந்து ராதிகா அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீ சும்மா வாயை மூடிட்டு உள்ளே போ அப்படிங்கும்போது, இதுக்கு தாங்க நான் வந்து ஒரு செய்தி பேசத்தான் வந்தேன், ஆனால் வந்து உங்கள் அம்மா வந்து குறுக்கிடுறதுனால உங்கள்கிட்டயே சொல்லிடுறேன், அப்பாட்ட தான் சொல்ல வந்தேன், ஆனால் உங்ககிட்டயே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இனியா வந்து உட்காரு, நான் உட்காந்து பேசலாம் வரலங்க, உங்களை பார்த்து 2 கேள்வி கேட்கணுன்னு தான் வந்தேன். எங்கள் வீடு எப்படி தெரியுமா இருந்துச்சு நீங்கள் வர்றதுக்கு முதல்ல, நீங்கள் வந்து எங்கள் அப்பா வாழ்க்கையில் எப்போ வந்தீங்களோ அன்னையிலேருந்து எங்கள் வீட்டில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் மட்டும் எங்கள் அப்பா வாழ்க்கையில் வரலன்னு வச்சுங்களேன், நாங்கள் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு இனியா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அங்கேருந்து ஜென்னி வர்றாங்க. இனியா இனியான்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போ வந்து ராதிகா உள்ள வா ஜென்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ, இங்கே பார்த்தியா இவ என்ன கேட்குறா பார்த்தியா இனியா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டா, அதாவது நான் வந்து கோபி வாழ்க்கையில் வந்ததுனால தான் வந்து அவர் இவங்க நிம்மதியெல்லாம் போயிடுச்சு, அவ சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜென்னி. அவள் சொல்கிறது உண்மை தானே, உங்களுக்கே தெரியலையா, நீங்கள் அவர் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்ன எங்கள் குடும்பம் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ஏன் செழியன் கூட நிம்மதியாக இருந்தான். எப்போ உங்களை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணாரோ, உங்ககிட்ட பழக்கவழக்கம் வச்சுக்கிட்டாரோ, அப்போ தான் செழியனுக்கே இன்னொரு பொண்ணு அஃபையர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஜென்னியும் சொல்கிறாங்க. அப்போ என்னால் தான் உங்கள் குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஜென்னிக்கிட்ட ராதிகா. ஆமாங்க, இனியா சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ என் மேலே நீ வந்து பழி போடுறியா ஜென்னி அப்படின்னு கேட்குறாங்க. நான் யார் மேலேயும் பழி போடலைங்க, ஆனால் மாமா வந்து செஞ்சது தப்பு தானே, அதாவது ஹோட்டலில் போய் அவங்க கெட்டுப்போன கறியை கலந்தது தப்பு, அதுக்கு எங்கள் ஆண்டி வந்து கேஸ் கொடுத்தது இதுதான் ரைட்டு தானே, இதை என்ன சொல்ல வரீங்க, அது உண்மை தான், அதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.